மேம் நீங்க தெரிஞ்சோ தெரியாம ரகுமானை பிடிக்கும் நீங்க. ஆமா. ஆனா அவர் தான் மேம் ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டாரு. ஒருத்தர் இன்னொருத்தரோட கிரியேட்டிவ் ஒர்க்கை எடுத்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணி பண்ணும் பொழுது ஒரு 20-30% காப்பி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகாது. ஆனா எப்போ அது வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படம் தான் மேம். அதுல வந்து டைட்டில் பிரச்சனையா சொல்றீங்க? டைட்டில் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு மேம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆன பிறகு ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் ஒர்க்ல சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், பட் நம்ம சிம்பு அப்பாவை பத்தின சர்ச்சை மேம். ஓ, நம்ம டி ராஜேந்தர் சாரா? சொல்லுங்க. அவர் ஒரு பேட்டியில் என்னன்னா, அவர் பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனை தப்பு சொல்லணும்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த படம் எடுத்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேம் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறப்ப கார்ப்பரேட் சம்மந்தமாக நடந்த நிறைய சர்ச்சைகளை பற்றி பேசணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த இன்டர்வியூவோட முடிவில் நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அடுத்த வாட்டி வரப்ப இன்னும் நிறைய சர்ச்சைகளோட வாங்க. அதே மாதிரி நிறைய சர்ச்சைகளோட வந்திருக்கேன் மேம். நீங்கள் சர்ச்சைகள்னு சொல்கிறத விட காசிப்னு சொல்லுங்கள். ஆமாம் மேம், அப்படியும் சொல்கிறேன் மேம். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. முதல்ல உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர் மேம் பிடிக்கும்? நான் வளர்ந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அனிருத் மாதிரியே ஒருத்தர் ஒல்லியாக இருக்காரு, அவர் சாயா பேங்கர் மேம். அவர் தான் மேம். நீங்க தெரிஞ்சோ தெரியாம ரகுமானை பிடிக்கும் நீங்க. ஆமா. ஆனா அவர் தான் மேம் ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டாரு. அப்படியா? என்னன்னு சொல்லுங்க. பொன்னியின் செல்வன் 2ல வந்து வீரா ராஜசோலான்னு ஒரு சாங் இருக்கு மேம். ஆமா. அந்த சாங்ல தான் மேம் சர்ச்சை. என்னன்னா அந்த சாங் வந்து எங்களோட சாங் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கர் ஒருத்தர் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு மேம். அவர் பேர் கூட உஸ்தாத் ஃபயாஸ்னு ஏதோ வந்தது மேம். அது என்ன? ஆமா, உஸ்தாத் ஃபயாஸ்னு நான் கூட கேள்விப்பட்டேன் இந்த சர்ச்சை பத்தி. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இன்டரிம் இன்ஜெக்ஷன்ல ரஹ்மானை வந்து 1 கோடியோ 2 கோடியோ எவ்வளவு சொல்லி 2 கோடி மேம். அந்த கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் இன்டரிம் இன்ஜெக்ஷன்ல 2 கோடி பே பண்ணணும், கிரெடிட்ஸையும் ஆட் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்க. ஆமா மேம். அவங்க எது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, இந்த சாங்கோட ஸ்ட்ரக்சர் இப்போ வீரராஜ சோழ சாங்கும் எங்களோட சிவா சுச்சி சாங்கும் அந்த ஸ்ட்ரக்சரு அந்த மெலோடி எல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் தான் கேஸ் போட்டாங்க. அவங்க கேஸ் போட்டு மெயினாக இது பண்ணதுன்னா எங்களுக்கு 2 கோடி ரூபா காசு வேணும், அது இல்லாமல் எனக்கு ப்ராப்பரான கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கேஸ் போட்டாங்க. கோர்ட்டில் வந்து என்னென்னா அதை விசாரிச்சுட்டு ஆமாம் இது சிமிலராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 கோடி ரூபா டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏஆர் ரஹ்மான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு நீங்கள் 2 கோடி ரூபா டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பரான கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் என்ன மேம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணியிருப்பாருங்கிறத விட காப்பிரைட் மியூசிக் பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வரம் இருக்கும், அதில் சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதில் ஒருத்தர் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் சொல்கிறீங்க. உஸ்தாத் ஃபயாஸ் வந்து அந்த துருபத் கம்போசிஷனில் ஒரு சாங் வந்து சிவஸ்துதின்னு பண்ணுறார். இப்போ அதே சாங்கை ஏஆர் ரஹ்மான் 90% கிட்டத்தட்ட காப்பி பண்ணியிருந்தாரு அப்படின்னா இது காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல வரும்பொழுது ஒருத்தரோட கிரியேட்டிவ் ஒர்க்கை எடுத்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணி பண்ணும் பொழுது ஒரு 20-30% காப்பி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகாது. ஆனா எப்போ அது வந்து 50% தாண்டி போகுதோ அந்த இடத்துல தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அது 90% போயிடுச்சு அப்படின்னா அது கட்டாயமா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். இந்த ஏஆர் ரஹ்மான் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் இன்டரிம் இன்ஜெக்ஷன் கொடுக்கும் பொழுது 90% சிமிலாரிட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் அந்த 2 கோடி காம்பன்சேஷன் கொடுக்கணும், கிரெடிட் லைனை கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டரிம் இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். பட் இன்டரிம் இன்ஜெக்ஷனுக்கு அடுத்த கட்டமா ஏஆர் ரஹ்மான் இன்னொன்று பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு தெரியுங்களா? மேம் அப்பீல் தானே மேம். அப்பீல் போயிருக்காங்க மேம். அப்பீல் போய் என்ன நடந்திருக்குன்னா, அங்கே வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக காப்பி மாதிரி தெரியல, அதனால அந்த ப்ரீவியஸாக கொடுத்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மேம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி தெரியல. இப்போ ஓடிடிலாம் பார்த்தா அவங்களுக்கான அந்த சிங்கர்ஸ்க்கான கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் த கோர்ட் என்ன நடந்துங்கிற மாதிரி தெரியல மேம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனிப்பட்ட முறையில் 2 பார்ட்டிஸுமே பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா சாங் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட சாங்கை காப்பி பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயமா போயிடுச்சு. இப்போ ஏஆர் ரஹ்மான் காப்பி பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட கிரெடிபிலிட்டி வந்து பயங்கரமாக
பயங்கரமா எஃபெக்ட் ஆகும், நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரெடிபிலிட்டியை பாதிக்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் பார்ட்டி சுமூகமாக பேசி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்க்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொன்ன பிறகு ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா இந்த வீரராஜா சாங்குக்கு பர்டிகுலராக அந்த தாகர் பிரதர்ஸ்க்கு கிரெடிட் லைன் கொடுத்துருக்காரு. ஆனால் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல ஏதாவது பேமெண்ட் வந்திருக்காராங்கிறது ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருக்குது, அது வெளிப்படையாக சொல்லிக்கல. பட் அவுட் ஆஃப் கோர்ட் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் வந்து இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆமாம், ஏஆர் ரஹ்மான் காப்பி அடிச்சிருக்காருன்னு சொன்னதே ஒரு மாதிரி ஷாக்கிங் தான் மேம் இருந்தது. ஏன்னா அவர் ஆஸ்கர்லாம் வாங்கியிருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. அவர் காப்பி அடிச்சிருக்கான்னு சொன்னப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. காப்பி அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது எவ்வளோ சதவீதத்தில் பண்ணுறோம் அப்படின்றது தான் பெரிய விஷயம். ஓகே ஓகே மேம். அடுத்த சர்ச்சைக்கு போயிடலாமா மேம்? போயிடலாமே. அடுத்த சர்ச்சை என்னன்னா சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் தான் மேம். அதில் வந்து டைட்டில் பிரச்சனையா சொல்கிறீங்க? டைட்டில் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு மேம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்ன? என்னன்னா இப்போ அந்த படம் வந்து ஒரு இந்திய அப்போசிஷனுக்கு அகேன்ஸ்டான ஒரு படம் தான் அது. அந்த அப்போ நடந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த கதை தான் அது. இது என்னன்னா ஒரு டேரக்டர் அவர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே 2010 சம்திங் என்னமோ அந்த டைம்லேயே வந்து இந்த இந்திய அப்போசிஷனுக்கு அகேன்ஸ்ட் அந்த சம்பவம் நடந்ததில்ல, அதை வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை வந்து ரைட்டர் அசோசியேஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ட்ரெய்லரு இந்த நியூஸ் இந்த இந்தியா போர்ஷனை வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோடனே இவர் என்னன்னா நம்மளோட கதையை தான் காப்பி அடிச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே அந்த சீன் எல்லாமே 1:1 ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்லாம் வந்து சிமிலராக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, அது காப்பிரைட்ஸ் கீழே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். கரெக்ட் தான். இந்த இடத்துல அந்த கேஸ் போட்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸுங்கிறது வந்து புக்லேயும் எழுதப்பட்டிருக்கும், நிறைய இடத்துலையும் பேசப்பட்டிருக்கும், இல்லை ஒரு விஷுவலாக கூட சில பேர் அதை வந்து அந்த காலத்தில் வந்து நாடகமாகவும் நடிச்சிருப்பாங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தர் எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து எக்ஸ்க்ளூசிவாக சில விஷயங்கள் வேணா அவர் வந்து அவரோட கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணிருப்பார். பட் அது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தான். சோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் மேல யாருமே காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னொரு படம் ஞாபகம் வருதுங்களா? இதே மாதிரி ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்டுக்கான ப்ராப்ளம் வந்துச்சு மேம். நிறைய படம் அந்த மாதிரி கேஸ்ல மாட்டிருக்கு மேம். எந்த படத்தை மேம் சொல்றீங்க? இப்ப கரண்ட் சிஎம் ஆக போறாரே அவரோட படம் தாங்க சர்க்கார். ஓகே 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 முருகதாஸ் படம். சர்க்கார் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி வேற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை எழுதி அதை வந்து டைரக்டர் அசோசியேஷன்ல ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கார். அந்த ஸ்கிரிப்ட் அவர் அங்கே டைரக்டர் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டே படத்தில் அவர் வந்து ட்ரெய்லராக சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது மிகப்பெரிய டவுட் வருது. அப்போ அவர் வந்து டைரக்டர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி அப்போ அவங்க மேலே கேஸ் போட்டு முதல்ல ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆன பிறகு ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் ஒர்க்கில் சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், பட் நாங்கள் அவருக்கான கிரெடிட்ஸை ஃபிலிமில் கொடுக்குறோன்னு சொல்லி அவரோட பேர் ஃபிலிமில் போடப்பட்டுச்சு. அதே மாதிரி அவுட் ஆஃப் கோர்ட்ல அவருக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதுவும் சீக்ரெட்டா தான் இருந்தது. கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க மேம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறப்ப நல்லா சிரிச்சிட்டு தான் மேம் கொடுத்தாரு. கண்டிப்பா வாங்கியிருப்பாரு நல்ல அமௌண்ட். வாங்கியிருந்தா நல்லதுதான். ஓகே மேம். அடுத்த சர்ச்சைக்கு போயிடலாமா மேம்? அடுத்ததா இப்போ என்ன சர்ச்சை? இப்போ என்னன்னா வித்தியாசமா ஒருத்தர் பண்ணுவார் தெரியுமா மேம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில? யாருங்க அது? பவர் ஸ்டாரா? மேம் பவர் ஸ்டார் இல்லை மேம், பார்த்திபன் மேம். சரி சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அதுல? பார்த்திபன் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் 15 படங்கள் மேலே தயாரித்து டைரக்ட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் யார் யாருக்கு நான் என்னோட படங்களோட ரைட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியல. என்னோட பர்மிஷன் இல்லாமல் சில சேனல்கள்லாம் என்னோட படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள்கிட்ட ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னோட குடைக்கோள் மடை படத்தோட வந்து டிவி ரைட்ஸ் வந்து நான் கேடிவிக்கு இருக்கு, கேடிவி தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நான் யாருக்குமே சேல் பண்ணல. நான் என்னோட யூடியூப் சேனலில் தான் அப்லோட் பண்ணலான்னு போகிறப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது. இதனால் நான் யாருக்கு என்ன கொடுத்துருக்கேங்கிற மாதிரியே தெரில. ஸோ ஒரு 15 நாள் அவகாசத்தில் நான் யாருக்கு என்ன கொடுத்துருக்கேங்க, யாருக்கு நான் எவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் போஸ்ட் போட்டிருந்தார் மேம். ஆமாம், நீங்கள் சொன்ன போஸ்ட் கூட நான் பார்த்துருந்தேன். அதில் இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் வேர்டிங்ஸை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ஐபி ரைட்ஸ்ன்னு போட்டிருக்காரு, அதாவது ட்ரேட்மார்க், காப்பி ரைட். அதே மாதிரி நெகட்டிவ் ரைட்ஸ். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோலாக இருந்ததுனால அந்த ரோலுக்கான நெகட்டிவ் ரைட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. 3வது அதில் டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் கடந்த ஒரு விஷயத்துக்கான ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கிறாரு. அவர்
அவர் எடுத்த டைம்ல இவ்வளோ சோஷியல் மீடியா இல்ல, இவ்வளோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் இல்ல. பட் இப்போ இதெல்லாம் வந்துட்டதுனால பயங்கர கன்ஃபியூஷன் யார்கிட்ட என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத. பட் அட்லீஸ்ட் அவர் இப்போ என்ன பண்ணலாம்னா, கோர்ட் வந்து எப்படி இளையராஜா சார் வந்து ஒரு ரெமெடிக்காக போறாரோ அதே மாதிரி இவரும் போனாதான் இவர் எடுத்த 15 படத்துக்கான ப்ரொடியூசர் யாரு, அதுக்கான டைரக்ஷன் யாரு, அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு. பட் இவ்வளோ நாள் கிளாரிட்டியான அக்ரிமெண்ட் இல்லைன்னா இதுக்கப்புறமா தான் அந்த அக்ரிமெண்ட்ஸை கொடுக்கணும். பட் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கார், ஐபி ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற பொழுது அவர் அதுக்கான ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுல முக்கியமா காப்பிரைட் ரைட்ஸ் தான் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் சரி, விஷுவல் ஃபிலிமா இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஒரு ஃபிலிமை எடுத்தாலும் சரி, இல்லை மியூசிக் டைரக்டர் மியூசிக்கை கம்போஸ் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர் அவர் என்னையிலேருந்து உருவாக்குறாரோ அந்த நாள்ல இருந்து அவர் இறக்கும் வரை அவர் அந்த ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவர் இறந்த பிறகு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை 60 இயர்ஸ் அனுபவிக்கலாங்கிறது தான் காப்பிரைட் ஆக்ட் சொல்லுது. ஸோ பார்த்திபன் சார் எடுத்து ஒரு 20 வருஷம் தான் ஆகுது, இவ்வளோ நேரம் அவர் கவனிக்கலன்னாலும் இது காலம் கடந்து போகல. அவர் கட்டாயமா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ரைட்ஸையும் அவர் வந்து ப்ராப்பர் கிளாரிட்டியோட அக்ரிமெண்ட்ஸ் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆமாம், அவர் தான் ப்ரொடியூசரும் டேரக்டருங்கிறப்ப அவருக்கு தான் நம்ம அதிகமான ரைட்ஸ் இருக்கும். ஆமாம், அவருக்கே ஃபுல் ரைட்ஸும் கூட இருக்கலாம். ஓகே ஓகே, அவர் எப்போ நான் என்ன கொடுத்தாங்கிற மாதிரி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாமல் விட்டதுனால தான் இப்போ இப்படி கன்ஃபியூஷன். ஆமாம், இவ்வளோ கன்ஃபியூஷன். பட் ஆனால் அந்த கன்ஃபியூஷனை இதுக்கப்புறம் ஒரு ஓவர் கம் பண்ணிடலாம், ஏன்னா டைம் இருக்கு. ஆனால் அவரும் ஒரு 2 நாள் இதை பற்றி ஃபாலோ பண்ணார் மேம். நான் ஒரு 15 நாள் அவகாசம் கொடுத்துங்க, ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் அவரும் அதை பற்றி எந்த அப்டேட்டும் கொடுக்கல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதுக்கப்புறம் வரலாம் மேம். அதை பற்றி என்ன மேம் நடந்திருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த 15 படத்தை எடுத்து அவர் யார் அவங்க யூஸ் பண்றாங்களோ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை இமோஷனலாவோ கனெக்டட் பீப்புளா இருக்கலாம். அதுக்காக அவர் வந்து ஒரு லீகல் ரைட்ஸா கொடுக்காம ஒரு மாரலா சரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாம். 2வது என்ன அப்படின்னா, இளையராஜா சார் கேஸ் போட்டாலே எல்லாருமே அவரை கான்ட்ரவர்சின்னு சொல்லி அவரை டார்கெட் பண்றீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக கூட பார்த்திபன் சார் ஏண்டா இந்த கெட்ட பேர் பேசாம விட்டுருவோன்னு விட்டுருந்துருக்கலாம். மேம் இப்போ நீங்கள் இதை சொல்கிறப்ப இது சிமிலராக இன்னொரு சர்ச்சை எடுத்து வச்சிருக்கேன் மேம். நான் அது என்ன சர்ச்சை? நம்ம சிம்பு அப்பாவை பற்றின சர்ச்சை மேம். ஓ, நம்ம டி ராஜேந்தர் சாரா? சொல்லுங்க. அவர் ஒரு பேட்டியில் என்னன்னா, ஒரு பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அந்த உயிர் உள்ளவரை உஷா படம்னா அவர் ஏவிஎம்க்கு தான் பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த ஆடியோ ரைட்ஸ் இந்த ரைட்ஸுக்குலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, அந்த கேசட்டை விற்கிறப்ப அதுக்கான ராயல்ட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவர் இத்தனை வருஷத்தில் ஏவிஎம் கிட்ட இருந்து ஏவிஎம் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த சாங்கை நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம், அந்த கேசட் இவ்வளோ வித்திருக்கல, இது இவங்கள்ட்ட நாங்கள் ரைட்ஸ் விற்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ராயல்ட்டியும் அவருக்கு வரலையாம். இப்போ என்னன்னா, அவர் அந்த உயிர் உள்ளவரை உஷா பாடல்களை வந்து அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதில் அப்லோட் பண்ணலான்னு போனப்போ அவருக்கே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதான். அதான் அவர் ரைமிங்காக சொல்லிட்டு இருக்காரு, என் படத்துக்கு அப்படி பண்ணிட்டீங்களாங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இதுல வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனை தப்பு சொல்லணும்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த படம் எடுத்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேசட் தான் இருந்தது. கேசட் இருக்கும்பொழுது ஒவ்வொரு கேசட்டும் விற்கும் பொழுது அந்த விற்கும் பொழுது என்ன அமௌண்ட் வருமோ அதுல இருந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னைக்கு கேசட்லாம் போயிட்டு டிஜிட்டலா எல்லாருக்கும் மாறினாங்களோ, அதாவது யூடியூப்லயோ இல்ல ஐபாட்லயோ மாறினாங்களோ, அப்பவே என்ன பண்ணிருக்கணும்னா அந்த டைம்லயே அவங்க அதுக்கான ரைட்ஸ் அண்ட் ராயல்டிஸை கரெக்டா பேசியிருக்கணும். இல்ல டிஜிட்டல் ரைட்ஸ் வந்த பிறகு இப்பயாவது அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு எனக்கும் ராயல்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட பேசணும். பட் இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லைங்க, ஓடிடி ரைட்ஸ் இருக்கு, யூடியூப் ரைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கான விஷயங்களை தெளிவா நிறைய பேர் பண்ணாததுனால மேபி இப்ப இளையராஜா சார் அவர் பல கேஸ் போட்டு அவர் கமர்ஷியலா கெயின் பண்றதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளும் கெயின் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதை ப்ராப்பரா லீகல் ஃபார்மேட்ல பண்ணணும். மேம் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஞாபகம் வந்தது மேம். இப்போ என்னன்னா, உயிர் உள்ள உஷா படம்லாம் வந்து 83 ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்லாம் ஓடிடி அந்த மாதிரியான எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இல்லை, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஆனால் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையா வருதுங்கிறப்ப அதுக்கான பிஸ்னஸும் இருக்கும். இப்போ அதுக்கான பிஸ்னஸ் மறுபடியும் இப்போ வேற ஒரு காலத்தில் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிறப்ப இப்போ அந்த கிரியேட்டர் வந்து எனக்கான ரைட்ஸை கொடுங்கன்னு இப்போ போய் கேட்கலாமா, இல்லை முன்னாடியே அவர் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட்ஸே இல்லாத மாதிரி இருக்குமா? அதுக்கு ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி ஒரு படத்தை எடுத்து ப்ரொடியூசர் கொடுக்கும்போது இப்போ நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு கேசட் வித்தாங்க, வித்ததுக்கான ராயல்ட்டி கொடுப்பாங்க. இப்போ அதே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஓடிடில யூடியூப்ல ரிலீஸ் ஆகும்போது அது எவ்வளோ மில்லியன் வியூஸ் போகுதோ அந்த வியூஸ்க்கு ஏற்ற அளவுக்கு அந்த கமர்ஷியலைசேஷன் ஆட்ஸ் எல்லாமே அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் யூடியூப்க்கும் வரும். சோ அந்த கமர்ஷியலைசேஷன் எவ்வளவு வருதோ அதுல இருந்து எனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் தாராளமா போடலாம். இவ்வளோ வியூஸ் வந்தா இவ்வளோ மானிட்டைசேஷன் நீங்க பண்ணலான்னு நிறைய யூடியூபர்ஸ் கூட சொல்றாங்க, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அந்த மானிட்டைசேஷன்ல இருந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அந்த கிரியேட்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை பண்ணலாம். ஓ, அப்போ இதுக்கு அப்புறமும் வந்து அவங்களுக்கான ரைட்ஸை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா. ஏன்னா காப்பிரைட் கிரியேட் பண்ணவருக்கு ஒரு உயிரோட உள்ளவரை அதுல முழு ரைட்ஸ் இருக்கு.
அவர் அக்ரிமெண்ட் இன்னொருத்தங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாருமே எப்படி மேம் இருக்கு மேம் இது? ஃபுல்லா அவுட்ரைட்டா எழுதி கொடுத்துட்டாரு அந்த அக்ரிமெண்ட்ல அப்படின்னா அதுக்கான ராயல்ட்டி அப்பயே செட்டில் பண்ணாங்களா என்னங்கிறத பார்த்துட்டு அட்லீஸ்ட் அந்த செட்டில்மெண்ட்டையாவது அவர் இப்போ வாங்கணும். ஓகே மேம். மேம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்ப நீங்கள் பராசக்தி படத்துக்கு டைட்டில் இஷ்யூ வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மேம். ஆமாம். இப்போ அதே மாதிரி தனுஷ் நடத்தி 30ஆம் ஒரு படம் வந்தது மேம், கரை படம். ஆமாம். அந்த படத்துக்கும் டைட்டில் வந்து நான் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் மேம். டைட்டில் சம்மந்தமான ஒரு சர்ச்சை போச்சு மேம். இந்த மாதிரி டைட்டில் சம்மந்தமான சர்ச்சைகளும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் மேம். ஸோ அடுத்த வீடியோக்கும் நிறைய காசிப்ஸ் வச்சிருக்கீங்க. இருக்கு மேம். சரி, டைட்டில் ரிலேட்டடா ட்ரேட்மார்க் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸை அடுத்த வீடியோவில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் மேம். யா.